போனாலும் சரி, இந்த சைடு போனாலும் சரி, திருச்சியில ஒரு விஷயம் பண்றோம்னா அது தமிழ்நாடு ஃபுல்லா சும்மா பரபரப்பா பேசப்படும். அதனால இன்னைக்கு நம்ம திருச்சியில பண்ண போற சம்பவம் ஒரு வெறித்தனமா இருக்க போகுது. திருச்சி அப்படின்றது விளக்கத்துக்கு திரி மாதிரி, அது இல்லாம முக்கியமான விஷயங்கள் நடக்கவே போறதுல திருச்சி மக்கள் one more time for one and only இளவரசர் சார் ஒரு பெரிய we have with us the most versatile actor and everyone's love, Arun Vijay. Okay, so that was a grand welcome for Arun Vijay. So thank you so much, sir. Please. Arrival in Trichy, I think அவங்களோட love வந்து அவ்வளோ அவரோட சேவைகள்னா இட்லி கடை பொறுத்த மட்டும் நான் திருவிளையாடல் பண்ணதுக்கப்புறம் வணக்கம் திருச்சி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா விடாத மழையிலையும் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எப்படி மழை பெய்ஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா உங்களை பார்க்கறதுக்கு போறோம்னு சொல்லி தனுஷ் சார் சொன்னாரு. ஸோ நிச்சயமா கொட்டுற மழையா இருந்தாலும் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. Trichy, ஒரு warm welcome, ஒரு பெரிய பெரிய கை தட்டல். Thank you. பாட்டு ஸ்டார்டிங்ல சிவகங்கை சீமை படையோடு அப்படின்னு வரும். ஆக்சுவலி எங்க ஊரை வச்சு எந்த மாஸ் படமும் அது வரைக்கும் வந்தது கிடையாது. எங்களுக்காக அந்த மாஸ் படம் பண்ணதுக்கு நான் தமிழ் சார் எங்க பாட்டி எனக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் போட்டு காமிச்சு எங்க ஊர்ல இருக்கா படம் அப்படின்னு. இல்ல சிவகங்கை திருச்சி தான் பெஸ்ட். இல்ல அண்ணே நாங்க மட்டும் என்ன, நாங்களும் சுனாமியில சுமிங்க போறோம் தெரியுங்களா? மதுரைக்காரங்க ஆடு தெரியாதா? ஓ நீ மதுரை வந்துட்டியா? அப்படி என்னன்னா திருச்சி மணி திருச்சி மதுரை தெரியுமானே, நாங்கெல்லாம் சேவை சந்தையில கட்டிய கட்சிகள் வந்து மதுரை கிடையாது. இவரே கல்யாணம் வேறு மதுரை ஏமாத்திருக்காங்க. கேரளா தமிழ்நாடு பாடுற மாதிரி நீ இந்த சண்டைக்குள்ள வரக்கூடாது. இந்த பாட்டு கேட்பியா? இந்த பாட்டு கேட்பியா? நம்ம பாட்டு சந்தையில அதை மாட்டீங்க. எது? அவரே திருச்சி கிடையாது. ஆமா நீ பிரபுல ஆச்சரியா? அது பெரம்பலூர் பக்கத்துல திருச்சி, அது பக்கத்துல பிரபுல கத்துறாங்க. பிரபுல கையில் இருக்கீங்களா? எல்லா ஊருக்காரும் இருக்காங்களா? ஊர் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஒரு பாட்டு பாடிக்கிற ஒரு பாட்டு லூப்ல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து உண்மையிலே சூப்பரா ரொம்ப எழுத வச்சா பாட்ட வச்சா ஸ்லேட்டை வச்சா எழுத வச்சாங்க இருக்கும். அது ஏட்ட வச்சா எழுத வச்சாண்டா. ஏடுனா வந்து அது எப்படி வரும்னா ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேக வச்சான் மழைய வச்சான் வேலைய வச்சானே ஏ கண்டானே 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 கண்டானே
பாட்டு நாங்க என்ஜாய் பண்ணணும்னு ஆசையே படல. இன்னும் நேரம் இருக்கணும். ஆனா மழை வர ஒரே அதனால தான் பட் பண்ண வரைக்கும் வெறுக்கிறதா எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளவுதான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதனால தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் டைம் கூட தியாகம் பண்ணிருக்காங்க அந்த 3 செம்மாக்கள். தேங்க்யூ. Yes. Ladies and gentlemen. ஓகே, let's welcome our one and only Ramaskar to the stage. Okay. So, இப்போ இந்த தருணத்துல தனுஷருடைய ரசிகர்கள் திருச்சி, மதுரை, சேலம் அவர்கள் வந்து சாதிச்சு மாலை அணிவித்து கௌரவிக்கிறாங்க. திருச்சி, மதுரை, சேலம், விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூரை சேர்ந்த ரசிகர்கள் சாலையில் மாலை அணிவித்து மரியாதைக்கிறாங்க. ஓகே, இந்த மழை வெள்ளத்திலும் நம்முடைய ரசிகர்கள் எல்லாம் கடலுக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் மழை வந்துருச்சு. சாயந்தரம் மழை அப்படியே வந்துட்டே இருந்தது. நான் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் என்ன மழை பெய்யுது, எப்படி பசங்க பாவம் அவங்க கஷ்டமாக இருக்கு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, தம்பி உங்கள் பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா? வீதிக்கிட்ட கூட இறங்கி அங்கதான் இருப்பாங்க, நகர மாட்டாங்க அப்படின்னாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக மழை நிக்கல, வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் இல்லை வரதான் தீர்வு வந்துட்டேன். நிறைய பேர் இங்க நன்றி நிற்கிறீங்க. எனக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. இத்தனை நன்றிக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமாக கடினமா உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைப்பேன். நீங்க நினைச்சு பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன். எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின 2-3 பேர் சொன்ன மாதிரி திருடாத்தேடி தான் ஞாபகம் வரும். திருடாத்தேடிக்காக நான் முதல்ல திருச்சி வந்தேன். இது ஒரு 40-45 நாள் இருந்தேன். சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிட்டு வந்தார் திருச்சிக்கு. அவர் தான் திருடாத்தேடி. அப்போ காதல் கொண்டே இன்னும் முடியல. ஒரு 5 நாள் பேலன்ஸ் இருந்தது. ஆனா திருச்சியில முதல் நாள் இந்த ஷூட்டிங். முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட் போட்டோம்னா அது நின்னா ஒரு அவசரமா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. காதல் கொண்டே அந்த 5 நாள் எடுத்து முடிச்சா ரிலீஸ் ஆகும் ஒரு கட்டாயம். அதனால அங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு 6 மணி ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில 4 மணிக்கு என்ன விடுவாங்க. அங்கேருந்து கார்ல ஏறி இங்கே வருவேன். இங்க திருச்சி வந்து இங்க ஒரு 10 மணில இருந்து மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் கார்ல ஏறி அங்க இருந்து சென்னைக்கு போவேன். அங்க மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி மாறி மாறி 4 நாள் போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டையும் திருச்சியும் திருடாத்திரையும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னவோ எனக்கு இங்க நிற்கும் போது அந்த ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு வந்துட்டும் வேலை செஞ்சதுனால இன்னைக்கு என்னால இங்க நிற்க முடியுது. நீங்களாம் எனக்காக இந்த மழையில இங்க நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இட்லி கடை ஒரு சாதாரண படம், ஒரு சிம்பிள் படம். ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க, வெளியூருக்கு போனவங்க, மெட்ராஸ் போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? உங்க எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புறேன்.
தொடர்ந்து நீங்க எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்லி கடை 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மழையில் அவங்க நிற்கிறாங்க, நான் நிற்க மாட்டேன். சார் அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4 கொஸ்டின் எழுதிருக்கோம். சார் இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடில் ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார். அவரோட கதையெல்லாம் நீங்கள் படமாக எடுக்கிறீங்க. அது உண்மையாக சார்? அந்த மாதிரிலாம் சொந்த கருத்து நல்லாங்க. நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள், என் மனசை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர். ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வெள்ள சட்டை வெள்ள முந்திரி போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்கு. அது இப்போ நாங்கள் போகும்போது பார்த்தா அது அளவுக்கு இதாக இருக்குது. எப்படி அதெல்லாம் வேஷ்டி சட்டை யார் போட்டாலும் அம்சமா இருக்கும். நம்ம ஊரு இது இல்லையா, அதனால நம்ம யாரும் போய் வேஷ்டி சட்டை மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் அம்சமா தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க சேஞ்ச் கெட்டப் சேஞ்ச் சொல்லலாம். வேஷ்டி சட்டை அம்சமாக தான் இருக்கு. குறைச்சி அடுத்த கேள்வி. முன்னாடிலாம் வந்து ஒளியா இருந்துச்சு. ஒரு ஆட்சியை போடுறாங்க. முக்கியமாக இருக்காங்க. அப்படி இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான நீங்க வந்து பெரிய மாறியவா நல்லா தெரிஞ்சு கெட்டா மாற்றி இங்க இருக்கிற முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. எனக்கு அப்படி நீங்கள் அதை வந்து கேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த டைம் வந்து உள்ளே பார்த்தாலே வேறு மாதிரி சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அந்த பக்குவம் இல்லை. வளர வளர தெரிஞ்சு ரூஸ்ல கூட உள்ளே தான் இருப்பாங்க. எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்காங்க. சூப்பர். இன்னொரு கேள்வி நாயகன் வந்து ஒரு ஃபைட்டு, சண்டை, வெட்டு, குத்து, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்தியில் வந்து ரொம்ப சாஃப்டா அந்த மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம். எப்படி 2 டைரக்ஷன், இந்த எக்ஸ்ட்ரீம், இந்த எக்ஸ்ட்ரீம்? எல்லா மாதிரியான படமும் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிருக்கு. டைரக்ட் வந்து வேற வேற ஜானர்ல பண்ணணும்னு ஆசை. அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. நீங்க அப்பாவே டைரக்டரா இருக்கும்போது எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்பீச் பார்த்தீங்களா? இல்ல கிட்ட மட்டும் பார்த்தேன். அப்படி கற்பனை இல்லை. அதாவது நான் பிறந்தது 83. அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91 தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91 இயக்குனர் ஆனவங்களுக்கு அப்புறமும் கூட ஒரு 94 95 வரைக்கும் 4 பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், இருக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது. 91 இயக்குனர் ஆனப்பறம் கூட ஒரு 94 95லேருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு அமைஞ்சிச்சு. இருந்தாலும் நீங்க சின்ன வயசுல நீங்க அம்மா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கூட அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்கே போனீங்க போன கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? அது எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்க அவ்வளோ ஈஸியாக நம்மளால கொடுக்க முடியாது. நாங்கள் 4 பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான்.
அதனால எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால வீட்டில் காசு கேட்டா கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால வயல்ல வேலை செஞ்சு போகலாம் எடுத்து அந்த கூலி எடுத்து போய் இப்படி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த வீட்டை பார்க்கறேன்னா அது சின்ன வீடை கிட்ட பார்த்தேன், அதனால அது யோசிக்கிறேன். ஒரு படம் வந்து நடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த டைம்ல அது வந்து பெரிய வரவேற்பு இருந்திருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்வி கிளாசிக் வாட்டர் இதில் வந்து பச்சளை வெளியே போகிறாங்க தெரியுமான்னு சொல்றாங்க. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வருத்தமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பரவாயில்ல இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினாக கூட இது வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்தில் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டமும் வரப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமும் வரப்போ யாரும் கூட இருப்பாங்க. அதுதான் இந்த படத்துல ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன். அதுல வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. என் பாட்டை சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் கூட சொன்ன பாட்டு வரும், எங்க அப்பன் மூக்கு விட்ட காத்து வரும், ஊரான ஊர் வரும், முன்னோரின் பேர் வரும், எங்க ஊர் கருப்பசாமி ஆடி வரும், எங்க ஊர் கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன். அது படத்துக்கான எழுதுற லிரிக்னால அது முக்கியமான ஒன்று சேர்க்க முடியல. ஓகே மைனஸ் 1 மைனஸ் சி பிளஸ் சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம்